இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஆக்ட் பண்றீங்க, ஏன் உங்க வைஃப் வச்சு வீடியோ போடல இன்னும்? இப்ப கல்யாணம் ஆயிருக்கு, நாளைக்கு டிவோர்ஸ் வீடியோ வரும்னு காத்திருப்போம்னு போட்டிருக்காங்க. உங்க விமல் இன்ஸ்டாகிராம் ஐடியில உங்களுக்கு மேரேஜ் ஆன போட்டோவை ஏன் போடாம வச்சிருக்கீங்க? உங்க வீடியோஸ்ல ஃபர்ஸ்ட் அடல்ட் காமெடி பார்த்து உங்க வைஃப் என்ன சொன்னாங்க? உங்களுக்கே கல்யாணம் ஆகும்போது எங்களுக்கு கல்யாணம் ஆகும்னு நம்பிக்கை வந்துருச்சு. ஒரு ரெயின்போக்கு ஒரு நல்ல பொண்ணை கட்டி வச்சிருக்கீங்கன்னு சொல்றாங்க, உங்க பதில் என்ன? சரி, ஆஃப்டர் இந்த ஒரு மேரேஜ்க்கு அப்புறமா இவர் இந்த ஒரு விஷயத்த மாத்திக்கணும்னு நீங்க நினைக்கிறது? எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். அப்பா கூட அப்பா இல்ல, அந்த ஒரு இடத்த அவர் ஃபில் பண்ணாரு. வரியா இல்லையா வரம்பா அவ்வளவுதான், வந்துட்டாங்க. பிளான்லாம் இல்ல, சடனா நடந்தது. சடனா கூப்பிட்டேன், வந்துட்டாங்க. 2 daysல மேரேஜ் வச்சேன், அதே 2 daysல ரிசப்ஷன் வச்சு முடிச்சிட்டேன். பெரிய எவ்வளவு நாளுக்குள்ள இதெல்லாம்? 1 day. அதுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, நிறைய கஷ்டப்பட்டாங்க. நான் கூட அவ்வளவு கஷ்டப்படல. நான் கஷ்டமே படல, நான் தாலி மட்டும் தான் கட்டினேன். அது கஷ்டம் கிடையாது, அதுதான் வேலை. ஏன் எப்பவுமே அந்த கேர்ள்ஸ் சைட்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க? இப்ப பொறாமையா இருக்கும். ஏன்? சரி, இப்ப இன்டர்வியூல சொல்லுங்க, ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமா பாதி முக்கியமா? எப்படி சொல்றதுன்னா, இன்னைக்கு என் கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா இந்த கப்பலோட போட்டோ வந்து நிறைய சோசியல் மீடியால ட்ரெண்டும் ஆச்சு. என் கூட எனக்கு விமல் அண்ட் ஸ்வாதி தான் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவங்களோட கப்பல் ஜேர்னி பத்தி பேச போறோம். இதுக்கப்புறம் அவங்களோட ஜேர்னி எப்படி இருக்குங்கிறத பத்தியும் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். முதல்ல சொல்லுங்க, லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ். எவ்வளவு வருஷம் லவ் இந்த ஜேர்னி இருந்துட்டு இருக்கு? 3 years ஆனது. 3 years ஜேர்னி. ஓகே, அப்போ வந்து சார் இன்ஸ்டாகிராம்ல அந்த ஒரு ஃபேமிலி அந்த அளவு ஃபேம் இல்லாத போதுல இருந்து அந்த ஜேர்னி முன்னாடில இருந்தே லவ் பண்ணிட்டோம். ஃபேஸ் டு ஃபேஸ் கூட நாங்க கிளியரா பார்த்தது 6 months ஆஃப்டர் தட் ஃபேஸ் டு ஃபேஸ் கிளியரா பார்த்தோம். அதுலயே போன்லயே தான் கான்வர்சேஷன். இத்தனைக்கும் வீடு பக்கத்துலயே தான், ஆனா பாத்துக்க மாட்டோம். அப்பெல்லாம் வந்து ஃபுல்லா கானா சாங்ஸ் பண்ணிக்கின்னு கையெல்லாம் சுத்திக்கின்னு, இப்ப கூட அதை பண்றோம். எப்படி சொல்றதுன்னா, அதை பண்ணிக்கினே இருக்கும்போது தான் இவங்கெல்லாம் அப்ப கூட அதை பண்ணும்போது கூட கானான்றத சில பேர் லோக்கலா நினைப்பாங்க. அந்த லோக்கல்ன்றத கூட இவங்க அதை நினைக்கல. நீ பண்ணுப்பாங்களா, சூப்பரா பண்றப்ப. ஆனா நான் நல்லாவே பண்ணிருக்க மாட்டேன். பழைய வீடியோ எல்லாம் பாப்பேன் நான், எனக்கே தெரியும் நான் நல்லா பண்ண மாட்டேன்னு. இவங்க நல்லா பண்றப்பா, சூப்பரா அவனும் பண்ணுப்பா, நிறைய வீடியோ சென்ட் பண்ணு, அந்த மாதிரி எல்லாம் சொல்லி நம்ம ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த லவ் ஸ்டோரியை கல்யாணத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது? அவங்க வீட்டுல ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. இப்ப வரியா இல்லையா வரம்பா அவ்வளவுதான், வந்துட்டேன். பிளான்லாம் இல்ல, சடனா நடந்தது. சடனா கூப்பிட்டேன், வந்துட்டாங்க. 2 daysல மேரேஜ் வச்சேன், அதே 2 daysல ரிசப்ஷன் வச்சு முடிச்சிட்டேன். நாடோடிகள் கதையை தெரிஞ்சுக்கணும் போல் இருக்கு. என்னாச்சு ஆக்சுவலி? அவங்க வீட்டுல ப்ராப்ளம் இஷ்யூ. நம்மளை பத்தி பேசுவாங்களான்னு நம்மளுக்கு தெரியல, அவங்களுக்கு தெரியும். அவங்க நல்லது நம்ம கிட்ட சொல்லுவாங்க, நான் பேசுறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நான் ஒரு சில கேள்வி கேட்டேன், காதுல சொல்ல விரும்புறேன். அதால எனக்கு கோவம் வந்து, இப்போ வரியா இல்லையா அப்படின்னு கேட்டேன். வாங்க நம்ம இது பண்ண போயிடலாம், வேணாம் வீடு வரேன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் நம்ம அம்மாட்ட கூட்டு வந்து சேர்த்தாச்சு. வீட்டுல கொண்டு வந்து சேர்த்தாச்சு. நம்ம அம்மா மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க. பெரிய எவ்வளவு நாளுக்குள்ள இதெல்லாம்? 1 day. ஃபர்ஸ்ட் வெட்னஸ்டே, அப்புறம் டியூஸ்டே நைட் நடக்குது. 2 days கழிச்சு மேரேஜ், அதே 2 days கழிச்சு ரிசப்ஷன். ஆனா 2 நாளைக்குள்ள ஒரு கல்யாண அரேஞ்ச்மெண்ட்ஸ்ங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையாச்சு. அதுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, நிறைய கஷ்டப்பட்டாங்க. நான் கூட அவ்வளவு கஷ்டப்படல. நான் கஷ்டமே படல, நான் தாலி மட்டும் தான் கட்டினேன். அது கஷ்டம் கிடையாது, அதுதான் வேலை. என் கூட இருக்கிற 15 பேரும் ஒரு பக்கம் ஒரு வேலை. ஓகே, மண்டபம் புக் பண்றதுக்கு, கோவில் புக் பண்றதுக்கு, இது புக் பண்றது, அது புக் பண்றது, எல்லாருக்கும் ஒரு வேலை பிரிச்சு எனக்கு எந்த வேலையும் இல்லாம அவங்க கரெக்டா பண்ணிட்டு, ஃபேமிலி சைட்ல இருந்து அவங்க வேலை எல்லாமே லேடிஸ் சம்மந்தப்படுத்தி பார்ப்பாங்க. அவங்க எல்லாம் பார்த்துட்டு இவனுங்க தான் எல்லாமே இது பண்ணிட்டு ஒரு நான் இதுவா எடுத்துட்டு போய் கரெக்டா முடிச்சுட்டாங்க. எல்லாரும் ஒரு மூணுல ஒரு கஷ்டப்பட்டு இருந்தாங்க. நான் மட்டும் எல்லாமே இது பண்ணி எப்போ போல எடிட் பண்ணிக்கிறேன். வீட்டுல எடிட் பண்ணிருக்கிறேன். அதுவும் என் வீடியோக்கு போஸ்ட் போடல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு. ஏன்னா அவங்க என்னோட வேலையை அவனுங்க பாக்குறாங்க, அவங்க வேலையை நம்ம எடிட் பண்ணோம்ல. ஓகே, அதனால அவங்களுக்கு போஸ்ட் பேருக்கு அந்த 8 பேருக்கான போஸ்ட் எடிட் பண்ணி உட்காந்துருந்தோம் 2 பேர், நானும். ஏன் எப்பவுமே அந்த கேர்ள்ஸ் சைட்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க? அது என்னதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அவங்க வீட்டு சிச்சுவேஷன் எப்படி இருக்குமோ அது நமக்கு தெரியாது. உங்களுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கேங் பார்க்கும்போது எப்படி இருக்கு? இப்ப பொறாமையா இருக்கும். ஏன்? நம்மளுக்கு இப்படிலாம் இல்ல,
இப்படி ஒரு அண்ணன்லாம் கிடைச்சது ரொம்ப இது. இவங்களுக்குன்றப்போ நல்லா இருக்கும், அது பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். இவங்க அடிச்சுப்பாங்க, அப்புறம் ஒன்னா பேசுவாங்க, அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். சரி, இப்ப இன்டர்வியூல சொல்லுங்க, ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமா சுவாதி முக்கியமா? எப்படி சொல்றதுன்னா, எனக்கு 2 பேரும் இப்போதைக்கு முக்கியம். 2 பேர் இப்போதைக்கு முக்கியம் பாத்தீங்களா? ரெண்டுமே முக்கியம். எதனால? ரெண்டுமே ஒரு 2 இதயம், ஒரு இதயம் இதயம் இருக்கா? 2 இதயம் வேற. நம்ம ஆக்கிக்க வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் பாரா இல்ல நீங்க முக்கியம் பாரா? ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம் சொல்வேன். அதுக்கப்புறம் நான் அவங்களோட ஹாப்பினஸ் தான் ப்ரோ எனக்கு எல்லாமே. அவங்க என்ன இதுவோ அதுதான், அதுபடிதான் கேட்பேன், அதுபடிதான் எல்லாமே. அவங்க ஹாப்பியா இருந்தா அது போதும். ஸோ நிறைய இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து கமெண்ட்ல நிறைய பேர் பண்ணுவாங்க, வேற ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம், அப்போ அவங்க ஒய்ஃப் இருக்கிறாங்க, அவங்கள நீங்க பாத்துக்க மாட்டீங்களாங்க, அந்த மாரி கேட்கறவங்களுக்கு எல்லாம் நான் சொல்லிடுறேன், அது வேற இது வேற. எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸும் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா இந்த கல்யாணம் நடந்திருக்காது. ஆமா, புரியுதுங்களா? அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன். ஒருத்தன் ஒரு சப்போர்ட் இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ணிருக்க முடியாது. ஒருத்தன் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் இருந்தானா நம்ம எங்கேயும் போயிடலாம். அந்த மாதிரி ஒருத்தன் இம்ரான், அதான் இம்ரான் பேசியிருக்காங்க, அவன் நம்மளுக்கு அந்த சப்போர்ட் பண்ணதால தான், அவனுக்கு நான் அந்த சப்போர்ட் பண்ணதால தான் நம்ம இந்த அளவுக்கு வந்து இந்த சேர்ல உட்காந்து. அதுதான் இனிமே நான் பழச மறக்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கும், நெகட்டிவ் கமெண்ட்ஸுமே நிறைய வந்திருக்கும். லாஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது பல கேள்விகளுக்கு நம்ம ஆன்சர் பண்ணோம். இப்போ கப்பிள்கா வரும்போது அதுக்கும் நிறைய கேள்வி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பச்சை வந்து உங்களுக்கு, எல்லோ வந்து மேம்க்கு. பொண்ணுங்க எதை பார்த்து லவ் பண்றாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள பத்தி தெரியல ப்ரோ, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அவங்களோட இதுவே வேற. அவங்க போன்ல பாக்குறத வச்சு, வீடியோ ரீல்ஸ்ல பாக்குறத வச்சு எடை போடுறாங்க. ஆனா அவங்களோட கேரக்டரே டோட்டலா வேற. டோட்டலா வேற மாதிரியா? டோட்டலா வேற. அப்பா கூட அப்பா இல்ல, அந்த ஒரு இடத்தை அவர் ஃபில் பண்ணாரு. அப்பாவுக்கான இடத்தை ஃபில் பண்ணாரு. ஆமா, அப்பாவோட இடத்தை ஃபில் பண்ணாரு. எதனால வந்து விமலா நீங்க லவ் பண்ணீங்க? அதை முதல்ல எதுவுமே பார்க்கல ப்ரோ. நான் லவ் பண்ணும்போது அவங்க இப்படி இல்லவே இல்ல. டோட்டல் சேஞ்ச் நான் லவ் பண்ணதுக்கு அப்புறம். அப்படியா? அந்த சேஞ்சுக்கு காரணமே நீங்க தானா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உங்களை மாரி யார் வச்சுங்க நான் அவங்களை லவ் பண்ணுவேன்? என்னைய மாதிரி வச்சிருந்தீங்களா? எதனால அப்படி இவ்வளோ இது விட்டது? ஒரு ஆசை எல்லாரும் வச்சிருக்காங்க முடி. எதுக்காக வச்சிருக்கேன்னா, சினிமால வந்து இந்த மாரி முடி வச்சிருந்தாதான் சினிமால சேர்ப்பேன்லாம் சொல்லியிருக்காங்க எனக்கு அப்பயே, ஒரு 3 years 4 years முன்னாடி. அதுக்கோசமே முடி வளர்க்கணும், இந்த மாரிலாம் இருந்தாதான் உள்ள சேர்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்ல தான் இந்த மாரி முடி வச்சிருந்தேன். அது மாதிரி முடி வச்சுன்னு இருக்கும்போது லியோ மூவில நடிச்சிருக்கேன். ஆமா, ஒரு சீன்ல வந்திருப்பேன். ஏன்னா அந்த முடி தான் இருந்ததாலதான் வந்து அவங்க உள்ள ஜாயின் பண்றாங்க. அதுக்குன்னு ஒரு ஆளுங்க செட் பண்ணி, அதால இந்த மாதிரிலாம் போய் எப்படியாவது சேரணும் அப்படின்றதால தான் அந்த முடி வளர்த்தேன். அது அப்படியே செட் ஆயிடுச்சா, அப்படியே கரெக்டாக இருக்கு. உங்களுக்கு ஆக்சுவலி அதை நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, எப்படி பார்க்கணும்னு ஆசை, இந்த ஒரு பொசிஷன்ல இருந்தா நான் சந்தோஷப்படுவேன். அவங்க எப்படி சொல்றது, அவங்களோட கோலை அவங்க அச்சீவ் பண்ணினாலே அது போதும். இந்த வீடியோ இப்ப பாக்குறாங்க, இது மூலியமா யாருன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். நீங்களா ஆடிஷன்லாம் போயிருக்கீங்க? புரியல. ஆடிஷன்லாம் போயிருக்கீங்க? ஆடிஷன்லாம் போயிருக்கேன் ப்ரோ, நிறைய ஆடிஷன்லாம் போயிருக்கேன். என்ன சொல்லுவாங்க? நான் என்ன சொல்லுவாங்கன்னா, அதை செலக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி கால் பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி நம்பர் வாங்கிட்டு கொடுத்துருவாங்க. நம்ம வந்து அது அவங்களோட வேலை, ஆடிஷன் பண்றது. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா டைரக்ட் பிடிச்சிருந்தா தான் அவங்க கூடுவாங்க, பிடிக்கலாம் எப்படி கூடுவாங்க. அப்ப நான் நல்லா பண்ணல, அதால வந்து ஒன்னும் அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு கத்துக் கொடுக்குறாங்க, நீ நல்லா பண்ணல, ஒன்னும் நீ நிறைய பண்ணு அப்படின்னு சொல்லி நிறைய ஆடிஷன் போக சொல்றாங்க. புரியுதுங்களா? ரிஜெக்ட் பண்றாங்கன்னா அவங்க ஒரு நல்லதுக்கு தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க, கெட்டதுக்கு ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க ஏன் ரிஜெக்ட் பண்றாங்க, நீ ஒன்னும் நல்லா பண்ணல, ஒன்னும் கத்துன்னு வந்து பண்ணு, அப்ப நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்றதுக்கோசம் அவங்க இது பண்ணுவாங்க. அப்ப நல்லா நம்ம பண்ண மொதல் ரீச் ஆகும்ல, அதுக்கோ அப்படி ஆனாதான் அவங்களுக்கு கூப்பிடுவாங்க, பிடிக்கும். அதனாலதான் அவங்க எல்லாமே நடக்கும். இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஆக்ட் பண்றீங்க, ஏன் உங்க வைஃப் வச்சு வீடியோ போடல இன்னும்? அதுதான் எதுக்கு போடலன்னா, எல்லாமே என்னோடய போயிட்டோம். சில பேர் கமெண்ட்ஸ்ல பேட் வாய்ஸ் பேசுவாங்க, சில பேர் இது பண்ணுவாங்க, அதை பத்தி நான் கவலைப்படல. இவங்க இட்னு வந்து வீடியோ பண்ணா அதை பத்தி பேசுவாங்கன்னு நான் கவலைப்படல. திட்டினாலும் சரி திட்டினாலும் சரி, நான் வீடியோ போட்டுன்னு இருக்கேன். நான் எனக்குன்னு ஒரு இது, அவங்கள வேணாம் நான் மட்டும் பண்ணிக்கிறேன், எதா இருந்தாலும் என்னோட முடியட்டும். எனக்கு பர்சனலா எதனா கண்டென்ட்ல லேடிஸ் எதனா தேவைப்பட்டுச்சுன்னா
கண்டிப்பா நான் யூஸ் பண்றது அது வேற. கண்டிப்பா அவங்கள கூப்பிட்டுப்பேன், இதுல நீ இருக்கணும் அப்படின்ட்டு. அப்ப அந்த கப்புள் வீலாக் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இப்ப இனிமேல் ஃபியூச்சர்ல உங்க 2 பேர்ட்ட எதிர்பார்க்கலாமா? அது எதிர்பார்க்கலாம். என்னோட ஐடியில இருந்து நான் அதுவும் எதிர்பார்க்க மாட்டேன். இவங்க ஓனா ஒரு ஐடி கிரியேட் பண்ணிப்பாங்க, அதுல இருந்து எல்லாமே எதிர்பார்க்கலாம். எதனால உங்க ஐடியில பாத்தீங்களா இப்ப கூட என் ஐடி நோ அப்படிங்கிறாரு, எதனால? இப்ப கூட மேல வரும்போது கூட கூப்பிடுறானுங்க கீழே அவர் அப்படின்னு கூப்பிட்டானுங்க. நான் திரும்ப மாட்டேன், என்ன வந்து பேசினாதான் திரும்ப. அந்த மாரி நான் என் ஃபேன்ஸ் அவங்க ஒரு ஜாலியா தான் இது பண்ணிப்பாங்க, நான் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன். எனக்கு நல்லவங்களும் வேணும் கெட்டவங்களும் வேணும். நம்மள அந்த மாரி கூப்பிடும் போது ஏன்னா நான் வெளியே ஷாப்ல வேணா போகும்போது அந்த மாரி கூப்பிட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு தாட்டுக்கு தான் வீடியோலும் எதுவும் அலோவ் பண்றது. எதா இருந்தாலும் என்னோட முடிஞ்சிட்டோம் அப்படின்றது தான் ஒரு ஐடியா. உங்களோட இதோட முடிஞ்சிட்டு ஒரு ரெயின்போக்கு ஒரு நல்ல பொண்ணை கட்டி வச்சிருக்கீங்கன்னு சொல்றாங்க, உங்க பதில் என்ன? படத்துலதான் கூட ப்ரோ கொலைலாம் பண்றாங்க, அதுக்குன்னு ரியல் லைஃப்ல அது மாதிரியே இருப்பாங்களா? ரியல் லைஃப்ல வேற, ஃபிலிம்ல வேற. இதுதான் சோ அதுக்காக கண்டென்ட்காக கண்டென்ட் அது அவங்களோட இது. அது கண்டென்ட்டா ஜாலியா நீங்க ஜாலியா பாருங்க. நேர்ல நான் பாக்குறது வேற, வீடியோல பாக்குறது வேற. எனக்கு தேவை நல்ல ஒரு கண்டென்ட், எல்லாரையும் சிரிக்க வைக்கணும், அது மட்டும் தான் என் மைண்ட்ல இருக்கு, வேற எதுவுமே மைண்ட்ல இல்லை. அந்த எல்லாத்துக்கும் என் ஃப்ரெண்ட்ஸும் சப்போர்ட், இப்ப புதுசா வந்துறாங்க நம்ம டீம்ல, இவங்களும் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஒரு பாய்ஸ் கேங்குக்குள்ள ஒரு கேர்ள் எப்படி இருக்கு அந்த அது ஒன்னும் டிஃபரன்ஸ். அதுதான் ப்ரோ, நான் தனியா இருந்தேன், இப்ப அவன் கூட இருக்க, அவ்வளவுதான். உங்க விமல் இன்ஸ்டாகிராம் ஐடியில உங்களுக்கு மேரேஜ் ஆன போட்டோவை ஏன் போடாம வச்சிருக்கீங்க? ஏன் போடலன்னா போடக்கூடாது வேணாம் அப்படின்னு இருக்கேன். இன்னொரு இது போடணும்னு ஒரு மனசு இருக்குது, போடக்கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட் தாட்டு. அவங்களும் என்கிட்ட கேட்டாங்க ஏன் போடல நீங்க அப்படின்னு. நான் சொன்னா கரெக்டா இருக்கும் உனக்கு தெரியும் அப்படின்னும் போது அவங்க இதுவரையும் ஒரு கேள்வியும் கேட்கல. ஆனா நீங்க கேட்டீங்க அப்ப அவர்கிட்ட அது ஏன் போடல அப்படின்னு கேட்டீங்களா? கேட்டேன், நான் சொன்னா கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் நான் எதுவும் கேட்கல. சரி, இப்ப கல்யாணம் ஆயிருக்கு, நாளைக்கு டிவோர்ஸ் வீடியோ வரும்னு காத்திருப்போம் போட்டுருக்காங்க. இவங்கள மாதிரி இருக்கிற ஒருத்தவங்களாலதான் நாங்க இன்னும் வளரணும், வாழணும் அப்படின்ற ஒரு மைண்ட். அது வாய்ப்பில்லை நான் சொல்லல, அது எல்லாருக்கும் தெரியும், இவங்களுக்கும் தெரியும். நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போறோம், கமெண்ட் தானே, அது ஜஸ்ட் ஒரு கமெண்ட் தான். இப்ப இது டைப்பிங், ஆனா அது அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்க கஷ்டப்பட்டு தான் கமெண்ட் பண்றாங்க. எனக்கு அவங்க திட்டினாலும் ஏத்துப்பேன், அசிங்கமா திட்டினாலும் ஏத்துப்பேன். இப்ப இந்த கமெண்ட் இப்படி படிச்சோம், இப்படி போட்டோம் கீழே. அது அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இவனுக்கு பண்ணணும், இவனுக்கு போய் சேரணும்னு பண்ணிருப்பாங்க. நான் அதை ஹாப்பியா எடுத்துக்கிறேன், ஹாப்பியா எடுத்துன்னு படிச்சோம், அவள் நான் ஜாலியா என்ஜாய் பண்ணி பேசணும், ஜாலியா இருக்கணும், அவ்வளவுதான். உங்களுக்கே கல்யாணம் ஆகும்போது எங்களுக்கு கல்யாணம் ஆகும்னு நம்பிக்கை வந்துருச்சு. வானவில் நண்பர்களுக்கா? கண்டிப்பா சில பேர் வந்து அப்படி இருப்பாங்க, வானவில் பாய்ஸ். சில பேர் அப்படி இருக்காங்களா இல்லைன்னு கூட தெரியல. கண்டிப்பா அவங்களுக்குன்னு ஒரு பர்சன் இருக்கும்ல, ஒரு பாயை நம்ம மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு. அது அவங்க ட்ரீமை யார் யார் ஃபீல் பண்ணிருக்கான்னு அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கும் நல்லது நடக்கும், அவ்வளவுதான். வானவில் பாய்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பா மேரேஜ் ஆகும், நீங்க மனசு வச்சா ஆகும். நம்ம மனசு வைக்கணும் முதல்ல அதுக்கு. சில பேர் ஆச்சரியப்பட்டிருக்காங்க, உனக்காடா கல்யாணம் அப்படின்னு இருக்காங்க. சில பேர் இமோஜில அமைச்சிருக்காங்க, சில பேர் ஹாப்பி மேரேஜ் லைஃப்டா டாபரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க வீடியோஸ்ல ஃபர்ஸ்ட் அடல்ட் காமெடி பார்த்து உங்க வைஃப் என்ன சொன்னாங்க? சிரிச்சாங்க. முதல் தடவை பயங்கரமா சிரிச்சாங்க. இப்படி பண்ண போறீங்களா அப்படின்னு ஒரு பாயிண்ட் தான் கேட்டாங்க. எனக்கு பண்ணணும்னு இருக்கு, நான் பண்றேன், ஏன் பண்ண வேணாம் அப்படின்னு. இல்ல பண்ணு நல்லா இருக்கு பண்ணு அப்படின்ட்டு. அவ்வளவுதான். ஓ, அப்ப நீங்க ரெகுலரா அவரோட கமெண்ட்ஸ் பாக்குறதுங்களா? ஐடி யூஸ் பண்ணுவாங்க, நடுவில் போய் பார்ப்பாங்க, பார்த்துட்டு எனக்கு தெரியாம லாக் அவுட் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஓ, அப்ப ஐடி யூஸ் பண்ணுவீங்க, ஏதாவது லைட்டா மாட்டினீங்கன்னு வச்சுங்க, ஜர்க் ஆச்சுன்னா கிறுக்குன்னு. அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம், நம்ம கரெக்டா இருக்கும், நம்ம சைட்ல கரெக்டா இருப்பீங்க. எப்பயா மாட்டிருக்காரா அந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ணி? ரொம்ப டீசென்டான கையா? ஒன்லி போஸ்ட் போடுறது, வெளியே வருது, பசங்க லைக் போடுறது, வெளியே வருது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஃபுல்லா கிரியேட் தானே, வீட்டுல உட்காந்து பேசுறது, வெளியே போனோம், இங்க போனோம், வாடா ஃபங்க்ஷன் போகணும், ஃபுல்லா வேலை தான். லாஸ்டா ஒரு கமெண்ட் தான் ஒண்ணு படிச்சேன், மழை பெஞ்சா கூட வானவில் லேட்டா தான் வரும், ஆனா எங்க விமானம் நான் வீடியோ போட்டா வானவில் உடனே வந்துருது. ஏன்னா ஃபுல்லா கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. அதான் அந்த கமெண்ட் இவங்க தான் வச்சு சொன்னாங்க எனக்கு அந்த கமெண்ட். சரியா யோசிச்சு பண்ணிருக்காங்க, அவங்க நம்மளுக்கு கண்டென்ட் எடுத்து தர்றாங்க. சரி, ஆஃப்டர் இந்த ஒரு மேரேஜ்க்கு அப்புறமா இவர் இந்த ஒரு விஷயத்த மாத்திக்கணும்னு நீங்க நினைக்கிறது? எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். எதுவுமே மாத்திக்கணும், கண்டென்ட்ல இதுல எதுவுமே சொல்ல மாட்டேன். பாத்தீங்களா, எதுவுமே மாத்திக்கணும், நீங்க தான் மாத்திக்கணும், நீங்களே டிட்டர்மைண்டா இருக்கீங்களா? இல்ல நானும் அதெல்லாம் இல்லை, நம்ம ஸ்டார்டிங் என்ன பண்ணியிருந்தோமோ அதே தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா தான். அதாலதான் வந்துச்சு. இப்போ நம்ம அதுவும் பண்ண போறோம். ஸ்டார்டிங் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், பேட் வைஸும் பேசுவோம்,
அவங்க பேசும்போது முதல்ல இவங்களோட ரெஜிஸ்டர் பண்ண வேணாம், புரியுதுங்களா? So, அதுக்குள்ளே உங்களை கொண்டு வர வேணாம். நம்ம பசங்க வரையும் எப்படி இருந்தோமோ அதே ஜானில போட்டோம். ஸோ இந்த ஒரு பேட்டிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய விஷயத்துக்கு எல்லா கேள்விக்குமே பதில் சொன்னீங்க. நெகட்டிவா இருந்தாலுமே அதுக்குமே நிறைய பதில்கள் சொன்னீங்க. இந்த ஒரு பேட்டிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி.